வந்திருக்காரு. தமிழிசை விமர்சிக்கல, லேசா சிரிச்சாங்க. தமிழிசை விமர்சிக்கல, லேசா சிரிச்சாங்க. காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே நீங்க சும்மா செஞ்சுட்டாலும். எஸ்வி சேகரனுடைய வீட்டுல 9 பாக்கெட் பால் திரிஞ்சு போனதுக்கு முதலமைச்சர் இமீடியட்டா தலையிட்டு நடவடிக்கை எடுத்தாருன்னு எஸ்வி சேகர் நன்றி சொன்னா, போட்டு விட்டு நீ வாழணும், நான் சாகணும். கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. முதலமைச்சருடைய பதவியை சிறுமைப்படுத்துற மாதிரி இல்லையா? கிடையவே தவறுங்க. அவர் ஒரு பிராமணர். அவர் வீட்டுல சாக்கடை ஆள்ற ஒரு தொழிலாளிய ரொம்ப கேவலமா பேசின ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல. ஜெயலலிதா ஒருத்தரை பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணும் தமிழ்நாட்டுல சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல எனக்கு 4 கிரவுண்ட் உடனே கொடுத்துருவாங்க. முதலாளியா யாரா அது? கவர்மெண்ட் பஸ் முதலாளி முதலாளி இவனா? அட பண்ணாட, என்ன உங்க அப்பா கூட சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா? கலைஞர்கிட்ட கேட்டா கிட்ட கூட்டு வச்சு ஒரு போட்டோ எடுத்துப்பாரு. ஆனா 500 ரூபாய் கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. என்னது? எனக்கு 9 பாக்கெட் டபுள் டோன்னா நான் டபுள் டோன் வாங்குறதுனால டபுள் டோன் கொடுத்தாங்க. எனக்கு 9 பாக்கெட் டபுள் டோன்னா நான் டபுள் டோன் வாங்குறதுனால டபுள் டோன் கொடுத்தாங்க. உனக்கு ஐயரே பிடிக்கல, அப்புறம் உங்க வீட்டுல யாராவது செத்து போட்டா ஐயரை நல்ல மந்திரம் சொல்லி நல்லபடி அனுப்புங்க. ஏன் அது மட்டும் எதுக்கு ஐயர் தேவை? இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏதோ ஒண்ணுங்கிறது கிடையாது. தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளாகவே பேசக்கூடாது. தயவு செய்து சாரி, உங்க லிமிடேஷன்ஸ் தாண்டிங்க. நான் அதிமுக எம்எல்ஏ மட்டும் இல்ல, நான் மயிலாப்பூர்ல இருக்கிற எல்லாருக்கும் தான் அபியூசிவா இருக்கு அப்படின்னு சொல்லி அக்கார்டிங் டு த ஃபேஸ்புக் ஸ்டாண்டர்டுக்கு அக்கார்டிங் டு த ஃபேஸ்புக் நான் என்ன சொல்லணும் நீங்க சொல்லக்கூடாது. மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.